ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்ன அன்பர்களுக்கான பதிவு. 10 நாட்களுக்கான பலன், ஜூலை 1 முதல் ஜூலை 10 வரை. முதல் நாள் நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடமான மேசராசியில பரணி நட்சத்திரத்துல சந்திரன் போறார். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நமக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். அவர் 7ஆம் இடத்துல புனர்பூசம் என்கின்ற குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து, அந்த குருவானவர் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பிரியப்படுறது, ஆசைப்படுறது அல்லது பாசம் நேசம் சார்ந்த உறவுகள் இதில் எல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக நம்ம பக்குவமாக நடந்துக்கணுங்கிறது இது காட்டுது. ஏன்னா குரு 6ல் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தினுடைய சுக்கிரனுடைய பலனை அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறார். அதனால் உறவுகள் புதுப்பிப்பதற்கு தடையாக இருக்கிறார். அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம உறவுகளில் கான்சன்ட்ரேஷனை குறைச்சிட்டு வேலையில் கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். தொழில் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாள். செவ்வாய் கிரகம் 5ஆம் வீட்டுக்கு உடையவர் அவர் சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும். நம்ம பாசத்தை காட்டணுங்கிற பேரில் ரொம்ப ஒரு ஹார்ஷ் பிஹேவியர் இருந்தால் அது ரசிக்க தகுந்தது அல்ல. அதனால் நமக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் வருங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு பழகணும். ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது, மற்ற பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. நண்பகல் 11:14 ரிஷபராசிக்கு சந்திரன் மாறிவிடுவார். இப்போ சூரியனுடைய பலனை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம். சூரியன் 7ஆம் வீட்டில் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். உறவுகள் பலப்படுறது, சொந்த பந்தம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உறவினர்கள் வருகை, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கட்டுமானத்துறை, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும், சிறப்பாக இருக்கும். நம்முடைய மனசில் பரபரன்னு ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சூரியன் ஒரு வெப்ப கிரகம், அதுவும் கவர்மெண்ட் ஆதிக்க கிரகம், அதுவும் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய கிரகம், கொஞ்சம் முன்கோபம் அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரகம், ராகுவை போல செயல்படுகிறார். இப்போ இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பு, அவ்வளோதான். மற்றபடி இந்த சூரியன் 7ஆம் இடத்துல நமக்கு அங்கீகாரத்தை மறுக்க மாட்டார். ஜூலை 4ஆம் தேதி வியாழக்கிழமை, ஜூலை 3ஆம் தேதி புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இப்போ சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது தான் ரோகிணி. 6ஆம் வீட்டில் சந்திரன் ரிஷபராசியில் சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறதுனால, குருவும் அந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சந்திரனோட சேர்றாரு. அப்படிங்கிறது உழைப்புக்கு நல்லது தான், ஆனால் உறவுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறத மைண்டில் வச்சுட்டு இன்னைக்கு பழகி பக்குவமாக இருந்து கொள்வது நடக்கும். மறுநாள் ஜூலை 4ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். முதல் 2 பாதங்கள் 6ஆம் இடமான ரிஷபராசியிலும், 3-4 பாதங்கள் 7ஆம் இடமான மிதுன ராசியிலும் இருக்கிறதுல மதியம் 3:57 தான் சந்திரன் மிதுன ராசிக்கு போறார். செவ்வாய் கிரகத்தினுடைய ஆளுமை இன்றைக்கு உண்டு. செவ்வாய் பரணி நட்சத்திரத்துல சுக்கிரனை போல செயல்படுறதுனால, சுக்கிரன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரியமானவர்களுடைய நட்பு பாராட்டுதல், அவர்களுடைய உறவு பலப்படுதல் அனைத்துக்கும் நன்றாக இருக்கும். சில பேருக்கு அது மாணவ பருவத்திலேயோ அல்லது பருவ கிளர்ச்சிகள்னால சில விஷயங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ நெகட்டிவாக இருந்தால் விமர்சனத்துக்கு ஆளாகும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். ஜூலை 5ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் மிதுன ராசியில் ராகுவை போல செயல்படுகிறார். ராகு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கும் உற்பத்தி சார்ந்த துறை, தொழில் பலம், பொருளாதார வரவு, நம்பிக்கை, நம்முடைய ஆற்றலை பயன்படுத்துதல் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும்.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அது அவங்களுக்கு இடம் விட்டு இடம் போகிறது, இது மாதிரியான சில அலைச்சல்களை கொடுக்கும். ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இன்னைக்கும் எனக்கு கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம், வளர்ச்சி நன்றாக இருக்கும். வேலையில் சிறப்புண்டு, உறவுகளுக்கு மத்தியமமாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடகராசிக்கு சந்திரன் மாறி விடுகிறார். சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே பூச நட்சத்திரத்தில் புதனும் அங்கே இருக்கிறதுனால புதனும் சந்திரனும் சேர்க்கை பலனை தருகிறார்கள். அப்போ நம்மளுடைய கடின உழைப்பு, அதுவும் 8ஆம் இடம், ரொம்ப ஒரு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருக்கும், வலிவேதனை இருக்கும், தடைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கிளியர் பண்ணுறவர் சனி பகவான். ஏன்னா சனி 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். உறவுகள் பலப்படும். குழந்தைகள், கணவன் மனைவி உறவு எல்லாமே குதூகலமாக வளர்ச்சி பெறும் நல்ல நாளாக அமையும். ஜூலை 8ஆம் தேதி ஆயுள்ய நட்சத்திரம், கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார். புதனும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கும் உறவுகளுக்கு நன்மைகள். கம்யூனிகேஷன் லைனு, கம்ப்யூட்டர் லைனு, போதனா மார்க்கம், கலை சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் காத்துட்ருக்கு. வளர்ச்சிகள், புகழ் நிறைவடையும். ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம், சந்திரன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு மாறி கேதுனுடைய நட்சத்திரத்தில் காலையில் 7:52க்கு மக நட்சத்திரம் தொடங்குகிறது. மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஈடுபாடுகள், தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய நல்ல நாள். கௌரவம், அந்தஸ்து, வளர்ச்சி பெறக்கூடிய நாள். அதில் ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங், ஒரு இடம் விட்டு இடம் ஒரு பொருள் சார்ந்த ஒரு போக்குவரத்து துறையை ஏற்படுத்திக்கிறது, இது மாதிரியான இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபடுறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையும் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். தொழில் பலம் மிக்க நல்ல நாள். ஜூலை 10ஆம் தேதி பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் நமக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதனால் இன்றைய பலனை சனி வழங்குறதுனால நமக்கு உறவுகள் நன்றாக இருக்கும், தன்னம்பிக்கை வளரும், உதவிகள் கிடைக்கும். கலை, கம்யூனிகேஷன், கமிஷன் வகை லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்கும். திருமண காரியங்கள், உறவுகள் சார்ந்த சுப காரியங்கள் இதில் எல்லாமே ஈடுபடலாம். நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நமக்கு 3ல் சனி, 4ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் குரு, 7ல் சூரியன், புதன், சுக்கிரன், மறுபடியும் 8ல் அவங்க மாறுறாங்க. 10ல் கேதுங்கிற கிரக நிலைகள் இருந்தாலும் கூட இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது சந்திரனாக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சந்திரன் நமக்கு அட்டமாதிபதிங்கிறதுனால நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. யூக வியாபாரத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி, குழந்தைகள் வழி எல்லா உறவுகள்லையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையை பயன்படுத்திக்கணும். அதனால் குரு அந்த சந்திரனை போல் செயல்படுறதுனால நம்ம டென்ஷனை அடுத்தவங்கிட்ட காட்டி அதை உறவுகளை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு பழகிட்டால் போதும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் குரு கொடுக்க மாட்டார்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.